சாதி பெருமை, மத பெருமை எல்லாம் பேசுறாங்கல்ல, அதனுடைய ஒரு தொடர்ச்சி தான் குடும்ப பெருமை. ஒருவரை உயர்த்துவதனால உள்ள பிரச்சனை அல்லது அந்த உயர்வின் வழியாக பிறரை தாழ்த்துவது என்பது ஏழை எளிய மனிதர்களுக்காக அரசியல் கட்சி நடத்துறவங்க அன்றாட ஒரு அரசியல் தலைவர் பயணம் செய்யணும், போராட்ட களங்களுக்கு போகணும். அதெல்லாம் யாரு காசுல செய்வாங்க? சீமான் திரள் நிதி வாங்கும் போது மட்டும் அது வந்து சீமான் திரள் நிதி வாங்கி சொகுசு வாழ்க்கை வாழ்கிறாருங்கிறதுக்காக விமர்சனம் செஞ்சாங்க. சீமான் திரள் நிதி வாங்க கூட யாருமே சொல்லல. லாட்டரி சீட்டு தொடங்குவதற்கு திமுக அனுமதிக்கவில்லை என்கிற முரண்பாடு தெரியாம வித்துக்கோங்கன்னு சொன்னது. அந்த முரண்பாட்டுல தான் அவர் கட்சியை விட்டு வெளியில வந்தாரு. கர்நாடகத்தினுடைய முதலமைச்சரோடு பேச்சுவார்த்தை நடத்தி ஏற்கனவே பல தலைவர்கள் மொக்க வாங்கியிருக்காங்க. எம்ஜிஆர் போயிருக்கிறாரு, கலைஞர் கருணாநிதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்காரு, அன்றைக்கு பிரதமராக இந்திரா காந்தி இருந்திருக்காங்க. குடிகாரர்கள் ஒன்றும் மதுவுக்கு எதிரானவர்கள் அல்ல, அவர்கள் அதை குடித்து குடித்தே அழித்து விடலாம் என்று கனவு காண்கிறார்கள். அவ்வளவுதான். தாவேகா இன்றைக்கு அரசியலை கற்றுக் கொடுக்கிற இடத்துல இருக்கு, திமுக அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் ராஜகம்பீரன் சார் தான் நினைஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார், இந்த சட்டப்பேரவை கூட்டம் மேகதாது டீலிமிட்டேஷன் அப்படின்னு ஒரு பக்கம் பேசப்பட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் நேத்தி சரத்குமார் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் தான் ஒரு பக்கம் விமர்சனமா போயிட்டு இருக்குன்னு தான் சொன்னோம். நாட்டாமை குடும்பம்னு எல்லாரும் பச்சை குத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பச்சை குத்திக்கவும் வச்சிருக்காரு. சார், அதை நீங்க பாத்தீங்களா? குடும்பமே நடத்த தெரியாத சரத்குமார் சார், சரி பல குடும்பங்களை நடத்திய சரத்குமார், இது மாதிரி ஒரு பர்சனலுக்கு நீங்க விமர்சனம் பண்ணணுன்றது என்னோட பாயிண்ட் இல்ல. நாட்டாமை குடும்பம்னா அப்புறம் குடும்பத்தை பத்தி பேசாம எப்படி நாட்டாமை குடும்பத்துக்குள்ள நான் வர்றது? பிரபலங்களுக்கான முதல் இலக்கணமே குடும்பத்தை காலி பண்றதுதான். பல பேர் குடும்ப வாழ்க்கையில தோற்றவர்கள் தான் பிரபலங்களா இருக்காங்க. ஏன்னா நான் வரிசையா பேர் சொல்லி நீங்க எல்லாரையும் அவமானப்படுத்தணும்னு நான் விரும்பல. இல்ல, அது நமக்கு வேலையும் இல்ல. அது வேலை இல்லதாங்க. ஃபேமிலியில யாரெல்லாம் தோக்குறாங்களோ அவங்க எல்லாம் பொது வாழ்க்கையில ஜெயிப்பான். சாதாரண அரசியல்வாதியில இருந்து சினிமாக்காரன்ல இருந்து யாருக்குமே குடும்ப வாழ்க்கை அப்படின்னு ஒண்ணு கிடையாது. பேருக்கு இருக்கும், கொஞ்ச காலம் இருக்கும், அது ஒரு சீசன் மாதிரி இருக்கும். இல்ல, உங்க தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு குடும்ப வாழ்க்கையும் பொது வாழ்க்கையும் நல்லா விதிவிலக்குகள் எடுத்துக்காட்ட ஆகாது. நான் சொல்றது பெரும்பாலான ஆட்களுக்கு. ஏன்னா உங்க தலைவர்னா நான் திமுக உறுப்பினரா இல்லையா? நீங்க நான் திமுகவுக்கு ஆதரவாளர். உறுப்பினர் சரியா சொல்ல போனா திராவிட இயக்க ஆதரவாளர், திமுக ஆதரவாளர் கிடையாது. நான் பெரியார் சிந்தனைகளுக்கு நான் அதை யார் பின்பற்றுகிறார்களோ அதை தாவேகா பின்பற்றினாலும் பாராட்டுவேன், அதிமுக பின்பற்றினா பாராட்டுவேன். பெரியார் கொள்கையில நான் மிக ஈடுபாடு கொண்டவன், திராவிட இயக்க சிந்தனை உள்ளவன், மார்க்சிய சிந்தனையை யார் முன்னெடுத்தாலும் நான் பாராட்டுவேன். அதனால நான் ஒரு முற்போக்கு சிந்தனையாளன் தானே தவிர கட்சிக்காரன் கிடையாது, கொள்கைக்காரன் அப்படி வேணா வச்சுக்க. ஃபைன் சார். இப்போ சரத்குமார் அவர்கள் அந்த நாட்டாமை குடும்பம் அப்படின்னு போடுறது ஒரு பக்கம் நான் விமர்சனம்னு சொன்னேன். இன்னொரு பக்கம் அது எம்ஜிஆர் அவர்களை வச்சும் இந்த மாதிரி பச்சை குத்தின சம்பவங்கள் முன்னாடி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சார், அது எந்த அளவு? அதையெல்லாம் கண்டிக்கணும். அப்படிப்பட்ட தன்மைகளை நீங்கள் இப்ப எனக்கு தெரிஞ்சு ஒரு பொண்ணு ஒருத்தனை லவ் பண்ணும் போது அவன் பேரை பச்சை குத்திக்கிடுச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு அவனே கல்யாணம் பண்ணிக்கிடுச்சு. இப்ப 2 பேருக்கு டெய்லி சண்டை நடக்குது. இது என்னம்மா அது அவன் கையில பேருன்னு கேட்டா, அந்த திருட்டு பயில எனக்கு ஞாபகப்படுத்தாது அப்படிங்க. அப்ப ஒருத்தர் பேரை பச்சை குத்துவதனாலேயே அவர்கள் மீது இருக்கிற அன்பு என்பது நிரந்தரமானது, நிலையானது அப்படி கிடையாது. அது மாறக்கூடியது. நீங்க ஒரு கண்மூடித்தனமான நம்பிக்கை இருக்குல்ல, மூட நம்பிக்கை, அதுக்கு பேரு. எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லை இருக்கிறது. சமைக்கும் போது உப்பு கூடவும் கூடாது, குறையவும் கூடாது, கரெக்டா போடணும். நல்லா சமைக்கிற நிறைய 1/2 கிலோ உப்பு அள்ளி போட்டு என்ன குழம்பு வாயில வைக்க முடியுமா? நீங்க எல்லாம் முன்ன பின்ன சமைச்சிருக்கலான்னு தெரியல, இருந்தாலும் உங்களுக்கு ஒரு தகவல் சொல்லுவீங்க. பாத்திருக்கீங்களா சமைக்கிறது? யூடியூப்பை பார்த்து தான் பூரா பேரும் சமையல் ரூமான்னு எட்டி பார்த்து. ஆமா ஆமா, யூடியூப்பை பார்த்து தான் ரொம்ப பேருக்கு இப்ப முன்னாடி எல்லாம் சமைக்கிறதுக்கு யாராவது ஒருத்தருக்கு கேட்பாங்க, போன் போட்டு, இந்த பேச்சுலராக இருக்கவங்க எல்லாம் போனை போட்டு ரசம் வைக்கிறேன், என்னென்ன வைக்கணும் ரசத்துல அப்படின்னு கேட்பாங்க. இப்போ யூடியூப்பை பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. அது மாதிரி தான் நீங்க நாட்டாம குடும்பம் இது மாதிரி அவர் பல மூட நம்பிக்கை கொண்டு வர இருக்காரு. நான் பல 100 வருஷம் வாழ்வேன்லாம் பேசிட்டு இருக்காரு. திரும்ப உங்களுக்கு அதெல்லாம் இன்னும் 150 வருஷம் வாழ்வேன் அப்படின்லாம் பேசுறாரு சரத்குமார். இதுக்கு முன்னாடி யாகவா முனிவர்னு ஒருத்தர் இருந்தாரு. 500 வருஷமா இங்கேதான்டா இருக்கேன் அப்படின்னாரு. 300 வருஷமா பேசுறேன், உனக்கு வழங்க மாட்டேங்குது அப்படின்னாரு. அவருக்கு வயசு 50 60 தான், 57 வயசு என்னமோ தான். 300 வருஷமா நான் இங்கேதான்டா இருக்கேன், உனக்கு தெரியுமா தெரியலையா? இப்பதான் நான் அது பேசிட்டு வந்தேன்.
காக்கா குருவிட்டேலாம் நானே நேரடியாக பேசுவேன், எனக்கு அந்த பாஷை தெரியும், உனக்கு தெரியுமா அப்படிலாம் பேசிட்டு இருந்தாரு. ஒரு நாள் பொட்டுன்னு போயிட்டார் அவர். எல்லா மனிதனும் தன்னை வந்து மகானா கருதிக்கிடுவான், மாமனிதனா கருதிக்கிடுவான், மன்னர்களா கருதிக்கிடுவான். ஆனால் யதார்த்தத்தில் வந்து அப்படி கிடையாது. அதனால சொல்லிக்கலாம், நாங்கள் நாட்டாம குடும்பம், எங்க குடும்பம் மாதிரி உலகத்துல உண்டா. இது வந்து எப்படின்னா சாதி பெருமை மத பெருமை எல்லாம் பேசுறாங்கல்ல, அதனுடைய ஒரு தொடர்ச்சி தான் குடும்ப பெருமை. இல்ல இது நாட்டாமை குடும்பம் அப்படின்றது வந்து ஒரு அந்த உறுப்பினர்களுக்கு வந்து அதுக்கு பச்சை நாட்டாமைங்கிறது என்ன போல, அது போல அதுக்கு விளக்கம் சொல்லுங்க. நாட்டாமைனா நாட்டாமை படத்துல நடிச்சாரு, அது ரைட்டுங்க. நாட்டாமைங்கிறது அதுக்கு முன்னாடி இருந்துச்சுல, அந்த படம் வர்றதுக்கு முன்னாடி நாட்டாமைன்னு ஒரு வார்த்தை இருந்துச்சுல, அது என்ன அர்த்தம்? அந்த ஊருக்கு வந்து தீர்ப்பு சொல்ற ஒரு தலைவர் அப்படின்றது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அவரு இல்ல. ஆனா சார் அதுக்கும் வந்து அந்த தீர்ப்புக்கும் வந்து அதாவது என்ன அதை அக்செப்ட் பண்ணிட்டு அதை வழி நடந்தவங்களும் இருந்தாங்கல்ல சார். இருந்தாங்கங்க. அது எதுக்கு? அது அந்த ஊரு ஜாதிகாரெல்லாம் சேர்ந்து ஒருத்தனை ஊர் தலைவராக வச்சிருப்பாங்க. ஜாதிக்கு ஆதரவா இருப்பான், எல்லா பெண்ணடிமைத்தனத்துக்கு ஆதரவாக இருப்பான், ஆணாதிக்கத்துக்கு ஆதரவாக இருப்பான். என்ன வந்து அம்பேத்கர் அரசியல் சாசனத்தைலாம் படிச்சுட்டு வந்த ஜட்ஜாக இருக்கிறாங்க. அது அப்படி இருக்கிறவனே இன்னைக்கு வந்து பல மோசடி வேலையில் ஈடுபடுறான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த கால சூழல் மோசமாக இருக்கு. அதனால் இந்த நாட்டாம குடும்பம், நாங்கள் யார் தெரியுமா, நாங்கள் எப்பேற்பட்ட ஜாதியில் பிறந்திருக்கோம் தெரியுமா, எங்கள் மதத்தோட பெருமை தெரியுமா, இப்படிலாம் பேசுறது இருக்குல்ல, இதெல்லாம் சக மனிதர்களை நேசிப்பதற்கான தடைக்கற்கள். இதெல்லாம் தகர்க்கப்பட வேண்டும். குடி பெருமை கொலைங்கிற ஆணவ கொலை. சில பேர் எங்க குடும்ப கௌரவம் கெட்டு போச்சுங்கிறான்ல, ஒரு ஆணும் பெண்ணும் தனிப்பட்ட முறையில் அவர்கள் விரும்பி திருமணம் செய்ய குடும்ப பெருமை கெட்டு போச்சுங்கிறான்ல, கௌரவ கொலைங்கிறான்ல, ஆணவ கொலைங்கிறான்ல. அப்ப நாட்டாம குடும்பம்னா என்ன? இதெல்லாம் வந்து ஒரு ஆணவத்தின் அடையாளம், பெருமிதத்தின் அடையாளம் மாதிரி தெரியும். இதனுடைய போக்கு வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேரும். ஏன்னா தந்தை பெரியார் தான் சொன்னாரு, உயர் சாதி என்று தன்னை சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் அப்படி சொல்லிட்டு போட்டுமே உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு ஒருத்தன் கேட்கறான். அவங்க பெருமையை சொல்லிட்டு போறாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கறான். பெரியார் சொன்னாரு, அப்படி அப்படி பேசுவதில் என்ன பிழை இருக்குங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொன்னாரு. எல்லாரும் குடி இருக்கிற தெருவில் ஒரே ஒரு வீட்டில் மட்டும் இது பத்தினி வசிக்கும் வீடு அப்படின்னு போர்டு வச்சான்னு வச்சுக்க, அந்த வீட்டில் அல்லாத பிற வீட்டு பெண்களின் நிலைமை என்ன ஆகுன்னு கேட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒருவரை உயர்த்துவதனால உள்ள பிரச்சனை அல்லது, அந்த உயர்வின் வழியாக பிறரை தாழ்த்துவது என்பது அங்க இருக்கு. தப்பான ஒரு செயல். நீங்க யாராவது ஒருத்தரை பார்த்து அறிவாளின்னு சொல்றது மூலமாக இன்னும் கொஞ்சம் பேரை நீங்க அறிவற்றவர்களாக காட்டிடக்கூடாது. அது சமத்துவத்துக்கு எதிரானது. அப்படிங்கிறதுனாலதான் நீ நாட்டாம குடும்பம் அப்படிங்கிறதுலாம் உன் குடும்பத்தை நீ சொல்லிக்க, பிற குடும்பங்களை அப்படி கெடுத்துறாதுன்னு தான் சொல்றேன். என்ன அதுல கெடுக்கிறதுன்றது, பச்சை குத்த கூடாதுன்றது யாருமே அக்செப்ட். பச்சை குத்துறது முதல்ல மருத்துவப்படி சரியானதா? டாக்டர் வந்து அதை வந்து ஒத்துக்கிறாரா? அதெல்லாம் சரியான விஷயம். அது எதுக்கு பச்சை குத்துறிய? ஒருத்தர் நினைவுல இருக்கணும், அவ்வளவுதானங்க. நீங்க நல்லது செஞ்சா நினைவுல இருக்க போறிய. காமராஜர் புகழ பாடுறாங்க, அது மாதிரி நீங்க உத்தமரா வாழ்ந்தீங்கன்னா உங்களை நினைவு கொள்ள போறான். எடிசனை வந்து நினைவு கொள்றான் எல்லாருமே. அவர் விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சாரு. இந்த ஜிடி நாயுட பத்தி படம் எடுக்கிறான் இன்னைக்கு. எதனால ஜிடி நாயுட பத்தி படம் எடுக்கிறான்? ஜிடி நாயுடு வந்து அளப்பரிய கண்டுபிடிப்புகளுக்கு, தொழில் முன்னோடிகளுக்கு அவர் தலைவராக இருக்காரு, வழிகாட்டியா இருந்தாரு. அதனால ஒரு தலைமுறை கொண்டாடுதா இல்லையா ஜிடி நாயுடு? அவர் குடும்பம் இது ஜிடி நாயுடு குடும்பம்னு எழுதி வைக்கிறாங்க இவங்க. எதுக்கு படம் எடுக்கிறாங்க அவரை பத்தி? எதுக்கு மாதவன் நடிக்கிறாரு ஜிடி நாயுடு படத்துல? அப்படி ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அப்ப சமூகத்திலே பிறருக்காக வாழ்ந்தவர்கள் இருக்காங்கல்ல, நீங்க யாருக்காக வாழ்ந்தீர்களோ அவர்கள் நினைவு கூறுவாங்க. இப்போ உங்க அப்பா பேரும் உங்களுக்கு தெரியும், உங்க தாத்தா பேர் வரைக்கும் கூட உங்களுக்கு தெரியும். ஒரு 4 தலைமுறைக்கு முன்னாடி யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? முன்னோர்கள் பேர் தெரியுமா? அப்புறம் ஏன் நம்ம ஜவஹர்லால் நேரு பேர் சொல்றோம்? ஏன் காந்தியின் பெயர் சொல்றோம்? எதுக்கு திருவள்ளுவர் பெயரை சொல்றோம்? எதுக்கு வள்ளலார் பெயரை சொல்றோம்? பிறருக்காக வாழ்ந்ததுனால சொல்றோம். இந்த மாதிரி பிறருக்காக வாழ்கிற மனிதர்களாக நீங்கள் இருந்தால் நீங்கள் நினைவு கூறப்படுவீங்க. பச்சை குத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அறிவற்றவரா இருந்தா நீங்க பச்சை குத்திக்கங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இது ஒரு பக்கம் இருக்கும்பொழுது நேற்று விசிகேல வந்து ஒரு மேடையில எல்லாரும் அந்த அதாவது என்ன திரள் நிதி கொடுங்க அப்படின்ற மாதிரி, இந்த கட்சிக்கான நிதிகள் நீங்க கொடுங்க, ஜிபே பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி இப்போ ரொம்ப பெரிய ஒரு விமர்சனமா எங்க சமூக வலைதளத்துல பார்க்கப்படுது. என்ன தப்பு இருக்கு? ஏழை எளிய மனிதர்களுக்காக அரசியல் கட்சி நடத்துறவங்க அன்றாட ஒரு அரசியல் தலைவர் பயணம் செய்யணும், போராட்ட களங்களுக்கு போகணும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும். அதெல்லாம் யாரு காசுல செய்வாங்க?
அது சொல்லுங்க போட்டு அந்த மாதிரி அதனால என்ன தப்பு? வெளிப்படைத்தன்மை தானே அதுக்கு பேரு. ரகசியமா தாங்க வாங்கக்கூடாது. அவர்னா லஞ்சமா வாங்குறாரு, வெளிப்படைத்தன்மை தானங்க. இதே மாதிரி சீமான் திரள் நிதி வாங்கும் போது மட்டும் அது தப்பு. சீமான் திரள் நிதி வாங்கி சொகுசு வாழ்க்கை வாழ்கிறாருங்கிறதுக்காக விமர்சனம் செஞ்சாங்க. சீமான் திரள் நிதி வாங்கக்கூடாதுன்னு யாருமே சொல்லல. திரள் நிதி வாங்கி கொண்டு சொகுசு வாழ்க்கை வாழக்கூடாது, அது மக்கள் பணம். பண்ணுங்க, எனக்கு தெரிந்து நான் சொல்றேன் உங்களுக்கு கேளுங்க. திராவிடர் கழக தலைவருக்கு வீரமணி இருக்காருல்ல, அவர் மதுரை வந்தாருன்னா ஒரு சிம்பிளான ஹோட்டல்ல தான் தங்குவார், நட்சத்திர ஹோட்டல்ல தங்க மாட்டார். நான் எனக்கு தெரிந்த உதாரணத்தை சொல்றேன். பெரிய தலைவர்கள் என்ன பண்ணுவாங்க, பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல தங்குவாங்க. அவர் சாதாரண ஒரு ஹோட்டல்ல தங்குவார். சரியா சொன்னா, நான் ஒரு வேலையா போனா எந்த ஹோட்டல்ல தங்குறேன்னா அதுக்கு 2 ரூம் தள்ளி அவர் தங்குறாரு. அப்ப கோடிக்கணக்கான சொத்து இருக்கு பெரியார் ட்ரஸ்ட்ல, பலாயிரம் கோடிக்கு ட்ரஸ்டுக்கு அதிபதி அவரு. இப்ப ஆனா எளிய வாழ்க்கை வாழ்றாரு. எதுக்கு நான் இதெல்லாம் சொல்றேன்னா, பொது சொத்தை நீங்கள் பயன்படுத்துவதில் கூச்சானாச்சா வேணுங்கிறதுக்காகத்தான் நம்ம சீமானுக்கு சொல்றோமே தவிர திரள் நிதி வாங்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. கம்யூனிஸ்ட் கட்சியில ஏன் உண்டியல் கொடுக்குறாங்க? கார்பரேட் முதலாளிகள், பெரும் முதலாளிகள், அவன்கிட்ட போய் காசு வாங்கினா அவனுக்கு அடிமை ஊழியம் பார்க்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சி பூரா லாட்டரி சீட்டுக்காரன்ட்ட பணம் வாங்கிடுறான். இது மாதிரி பெரிய பெரிய அதானிட்ட பணம் வாங்குறான், அம்பானிட்ட பணம் வாங்குறான். அவங்க எல்லாம் பணம் வாங்கிட்டு என்ன செய்யறான்? வேதாந்தா நிறுவனத்துல பணம் வாங்கிட்டு அரசியல் கட்சி நடத்தினாங்கன்னா, தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு நடத்தும் போது பொதுமக்களை தான் கொலை செய்யணும். அவன் ஏன் கொலை செய்யறான்? போராடுகிற மக்கள் மேல ஏன் துப்பாக்கி சூடு நடத்தினான்னா, வேதாந்தா நிறுவனத்துல பணம் வாங்கியிருக்கான். போலீஸ்காரனா அடியால் வேலை பார்க்க வைக்கிறதுக்கு பயன்படுத்துறான். அப்ப இந்த அரசியல் கட்சி அரசாங்கமா மாறுது. அரசாங்கமா மாறுகிறவன் மக்களுக்காக வாழ்வதா, சில தனிப்பட்ட முதலாளிகளுக்கு வாழ்வதாக ஒரு கேள்வி இருக்குல்ல. மக்கள் இயக்கம் நடத்துறவன் பொது காசுல தான் வாழ முடியும், அது குற்றம் கிடையாது. அதை வைத்து ஆடம்பர வாழ்க்கை வாழக்கூடாது என்ற அறிவுரை சொல்லலாம். ஆனா திருமாவளவன் அப்படி தனக்கென்று சேர்த்து கொள்ளல. அவருக்கு வர்ற எல்லா காசுமே மக்களுக்காகவே, அவருடைய இயக்கம் நடத்துவதற்கானது. சரி சார். சார், இப்போ நீங்களே அதை சொல்லிட்டீங்க. இப்போ சட்டசபையில் நடந்த ஒரு விஷயத்த அதுதான் இப்போ நம்ம நெக்ஸ்ட் கேள்விகள். அந்த 900 கோடி நீங்க ஏன் வாங்கினீங்க அப்படின்ற மாதிரி ஆதவர்ஜுனா அவர்கள் இந்த உதயநிதி அவர்களை பத்தி கேட்டது. இது உதயநிதி வர்சஸ் ஆதவர்ஜுனா, உதயநிதி வர்சஸ் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதுதான் சரி இப்போ நெக்ஸ்ட் ஒரு விஷயமா பார்க்கப்படுது. நீங்க உங்க அப்பாவை கேளுங்க, நீங்க உங்க மாமனாரை கேளுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு வாதங்கள்லாம் தான் நான் இவ்வளவு நேரமே சொல்லிட்டு இருந்தேன். அதாவது லாட்டரி சீட்டுக்கு அதாவது பெரிய அளவுல 6000 கோடி பாஜக வாங்கியிருக்கு, திமுக இவர் குறிப்பிடுற காசை வாங்கியிருக்கு, எல்லா கட்சியுமே பணம் வாங்கியிருக்கு. சார், இதுக்கு முன்னாடி அவரு ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு சார், அவங்க பைசா வாங்கினாங்க, நாங்க லாட்டரி விற்கிறதுக்கு அவங்க பெர்மிஷன் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனா அதுக்கப்புறம் அவர் சொன்னாரு, நீங்க லாட்டரி தொடங்குவதற்கு திமுக அனுமதிக்கவில்லை என்கிற முரண்பாடு, வாங்கிக்கோங்க தெரியாம வித்துக்கோங்கன்னு சொல்றது. அந்த முரண்பாட்டுல தான் அவர் கட்சியை விட்டு வெளியில வந்தாரு, திமுக எதிரியா மானாரு. அது கொள்கை முரண்பாடு கிடையாது, அதுக்கு பேரு கொள்ளையடிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்காத முரண்பாடு தான் பல பேர் விமர்சனம் செஞ்சிருக்கிறாங்க ஏற்கனவே. அதனால பெரும் முதலாளிகளிடம் எந்த திமுகன்னு இல்லை, பாஜகன்னு இல்லை, எந்த பெரிய கட்சியாக இருந்தாலும் பெரும் முதலாளிகளிடம் பணம் வாங்கி கொண்டு நடத்தக்கூடிய முதலாளித்துவ கட்சிகள் யோக்கியமாக நடப்பதற்கான சந்தர்ப்பம் மிக மிக அரிதினும் அரிது, குறைவினும் குறைவு. அது செய்யக்கூடாது என்பதை நம்மளுக்கு. பட்ஜெட் செஷன் இப்போ ரொம்ப காரசாரமா போயிட்டு இருக்கு. டீலிமிட்டேஷனுக்கு திமுக நேத்தி வரவே இல்லை, இது ஒரு பக்கம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் உங்களோட கருத்து என்ன? டீலிமிட்டேஷனுக்காக கூட்டம் போட்டா பரவாயில்ல, அது எதுக்காக அந்த கூட்டம் போட்டது? காவிரி நீருக்கு தரக்கூடாது என்று கர்நாடகம் காவிரி நீரினுடைய அணைக்கு குறுக்கே மேகதாதுக்கு குறுக்கே அணை கட்டுவதற்கு எதிராக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டிய நேரத்துல டீலிமிட்டேஷனுக்கு எதிரான கூட்டத்தை கூட்டுறீங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா எம்பிக்கள் கூட்டம், அனைத்து கட்சி கூட்டம் கிடையாதுங்க. இல்ல சார், இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு எம்பி இருக்கா? இல்ல சார், ஒரு நிமிஷம் சார். வேல்முருகன் தமிழக வாழ்வுரிமை கட்சி இருக்காரு, அவருக்கு எம்பி இருக்கா? தமிழ்நாட்டினுடைய எம்பி இல்ல சார், அது வேற விஷயம் சார். டீலிமிட்டேஷன் தான் இப்ப உங்களுக்கு இம்பார்ட்டன்டே தவிர தமிழரோட ஒற்றுமைகள், தமிழ் மாநிலம் எவ்வளவு ஒற்றுமையா இருக்கு, அனைத்து கட்சி எவ்வளவு ஒற்றுமையா இருக்கு ஒரு விஷயத்துல அப்படின்றத நீங்க பாக்கணுமே தவிர அதை விட்டுட்டு டீலிமிட்டேஷன் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் நீங்க காவிரிக்காக கூப்பிடல, அனைத்து கட்சி கூட்டம் நாங்க கேட்டோம், நீங்க எங்களுக்கு அதுல நீங்க கூட்டம் கூட்டல, அதனால நாங்க டீலிமிட்டேஷன் வரமாட்டோம் அப்படின்னு சொல்றதுன்றது ஒரு ஈகோ ஃபேக்டரா அப்படி கிடையாது. இங்க மேகதாதுக்கு குறுக்கே அணை கட்டுவதற்கு அனைத்து கட்சி கூட்டம் போடணும்னு எல்லா கட்சியுமே கோரிக்கையை விடுத்தது. அதை அவங்க கேட்பதற்கு தயாராக.
அதை கேட்காதனால நீ கூட்டுற அனைத்து கட்சி கூட்டம் என்பது பாஜகவுக்கு எதிரான கூட்டம். காங்கிரஸ் வந்து தூண்டி விட்டுருக்கு. அதனால நீ காங்கிரஸுக்காக நீ வந்து இந்த கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சிருக்க. நீ வந்து உண்மையிலேயே வந்து மக்கள் நலன் சார் திமுக தெளிவா சொன்னாங்க. மேகதாதுக்கு குறுக்கே அணை கட்டுவதற்கு அனைத்து கட்சி கூட்டத்தை போட்டால் நாங்கள் அதற்கு பின்பு நீங்க டீலிமிட்டேஷன் கூட்டம் போட்டா நாங்க 2 கூட்டத்துக்கும் வருவோம்னு சொல்லிட்டாங்க. நீ காவிரி நீர் பிரச்சனையில ஒரு முகத்தை காட்டுகிறாய், அங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டம் மறுக்கிறாய். இங்க மட்டும் அனைத்து கட்சி கூட்டம் போடாம எம்பிக்கள் கூட்டம் தான் போடுறீங்க. சிஎம் விஜய் தான் ஒரு ஸ்டாண்ட் சொன்னாரு. நாங்க வந்து அந்த காவிரி விஷயம் நான் போய் அங்க இருக்கிற முதலமைச்சரை போய் DK சிவகுமார் அவர்களை போய் பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சது நான் தான். அதோட தனிப்பட்ட விருப்பம். அதனால எனக்கு அசிங்கம் வந்தா கூட நான் ஏத்துக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையில நான் இருக்கேன் அப்படின்றது அவர் தெளிவா தானே சார் இருக்காரு. ப்ராபப்ளி அதனால இந்த அனைத்து கட்சி கூட்டம் இத்தனை வருஷம் இந்த மாறி 2 கட்சிகள் போட்டுது. என்ன மாதிரியான ஒரு விஷயம் நமக்கு எதுவுமே பெருசா கிடைக்கல. நம்ம வந்து போய் இங்க மீட் பண்ணிட்டு வந்தா ப்ராபப்ளி ஏதாவது ஒரு சேஞ்ச் கிடைக்குமோ அப்படின்ற. ஆமா, ரொம்ப அருமையான கேள்வி. இந்த மாதிரி வந்து ஏற்கனவே வந்து ஒரு கர்நாடகத்தினுடைய முதலமைச்சரோடு பேச்சுவார்த்தை நடத்தி ஏற்கனவே பல தலைவர்கள் மொக்க வாங்கியிருக்காங்க. அது உங்களுக்கு வரலாறு தெரிந்தவர்களுக்கு தெரியும். எம்ஜிஆர் போயிருக்கிறாரு, கலைஞர் கருணாநிதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்காரு, அன்றைக்கு பிரதமராக இந்திரா காந்தி இருந்திருக்காங்க. பல பேச்சுவார்த்தைகள் நடந்தது எல்லாமே தோற்று போனதுனால தான் நடுவர் மன்றம் அமைக்கப்பட வேண்டும், காவிரி தீர்ப்பாயம் அமைக்கப்பட வேண்டும் என்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டது. பேச்சுவார்த்தை தோற்றதால் தான் சட்ட போராட்டம் நிகழ்ந்தது, உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு போடப்பட்டது. அதனால நீங்க வந்து பிஹெச்டி படிச்ச பின்னாடி ப்ரீகேஜியில் போய் சேருங்கன்னா சேர மாட்டோம். படிச்சு முடிச்சிட்டோம். நாங்கள் ஆனாவனாலாம் படிச்சு முடிச்சிட்டோம். அதனால நாங்கள் பிஹெச்டி முடிச்ச பின்னாடி ப்ரீகேஜியில் வந்து ஃப்ரீயா இருக்கு, சீட் இருக்கு, வாங்கன்னா நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு திமுக சொல்லிடுச்சு. இன்னைக்கு வந்து சட்டசபையில என்னப்பா இவர் எப்போதுமே மூஞ்சி சோகமாவே வச்சிட்டு இருக்காரு, இப்படி வச்சிட்டு இருக்காரு, அப்படி வச்சிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு பாடி லாங்குவேஜ் எல்லாம் விமர்சனத்தையும் தாண்டி இன்னைக்கு அவர் சிரிச்சது அது இப்ப வந்து ஒரு ஆமாங்க வேப்பல் அடிச்ச மாதிரி இருந்தாரு, பேய் அடிச்ச மாதிரி இருந்தாரு. இதெல்லாம் சார் உங்களோட அவருக்கு பயம் விலகி இருக்கு. சட்டப்பேரவையில பேசுறதுல இப்பதான் வந்து தாவேக்காரங்களுக்கு பயம் விலகி இருக்கு. முன்னாடி பேசுறதுல பதட்டம் இருந்துச்சு, பக்குன்னு இருந்துச்சு. உங்களுக்கு எக்ஸாம் சட்டசபையில வந்து நாங்க லைவ் போடுவோம் அப்படின்னு சொன்னது திமுக காரங்க, ஆனா லைவ் போடவே இல்லை. அதுக்கப்புறம் ஆனா இப்ப தாவேக்கா காரங்க தைரியமா தானே அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டு பகிரங்கமாக அறியாமையை ஒப்பு கொண்டு விட்டார்கள். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிறாங்க, இப்ப பதிலாம் சொல்றாங்க. இப்ப கூட மொக்க வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு கூட வந்து நெல் கிடங்கு அதுக்கெல்லாம் வந்து கிட்டங்கிலாம் வந்து திமுக அரசுல ஒண்ணுமே பண்ணலைன்னு ஒரு அமைச்சர் சொல்லும் போது இல்ல எங்கெங்கெல்லாம் வந்து அதெல்லாம் கட்டப்பட்டு. ஏன் சார் அதே அமைச்சர் கூட தான் சொன்னாரு, விவசாயிகள் இங்க போராட்டமே பண்ணல, 5 வருஷம் விவசாயிகள் போராட்டம் நாங்க திமுக ஆட்சியில பார்த்ததே இல்லைன்னு சொன்னாரு. அதுக்கான விளக்கங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஒரு முறை தவறாக வழக்கு போடப்பட்டது, வாபஸ் பெறப்பட்டு விட்டது. அதெல்லாம் வந்து இந்த பெரிய அளவுல போராட்டங்கள் இல்லைங்கிறது உண்மைதான். இப்ப நடக்கிற அளவுக்கு போராட்டங்கள் இல்லை. இப்ப வந்து 1 லட்சம் பயிர்கள் கருகி கிடக்கிறது. காவிரி நீர் வராததனால், மேட்டூர் அணை உரிய நேரத்தில் திறக்காதனால மாநில உரிமை மட்டுமல்ல விவசாயிகளினுடைய அடிப்படை ஜீவாதார பிரச்சனை வந்து மிக மோசமாக இருக்கிறது. அதனால இப்போ விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரியான போராட்டங்கள் கடந்த ஆட்சியில் இல்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஃபைன் சார். சார் இப்போ இந்த 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 சட்டமன்றம் அப்புறம் வந்து இந்த பட்ஜெட் தாக்கல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் செப்டம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. இப்பவே இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வந்து நிறைய டிஸ்கஷன், அதாவது எதிர்கட்சியில வந்து இந்த மாதிரியான ஒரு விமர்சனம், ஆளும் கட்சி வந்து அவங்களுக்கு பதில் கொடுக்கறது இன்னும் வந்து கலகலப்பா போகுது அப்படின்னு ஒரு பக்கமும் பேசப்படுது இல்ல. புசி ஆனந்த் வந்து ஏன்பா அவர் சும்மா தானே இருக்காரு, அவர்கிட்ட ஏன்பா வம்பு கிழக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை பத்தி கேட்கறது அப்படின்ற மாதிரியான அந்த இதெல்லாம் நீங்களும் மூத்த பத்திரிகையாளர் பார்த்துட்டு வந்திருப்பீங்கல்ல. இல்ல எப்பவுமே எல்லாம் தெரிந்தவனும் ஏதும் தெரியாதவனும் ஒரு புள்ளியில் சந்தித்துக் கொள்ளுகிற போது ஒரு விபத்து ஏற்படும் சொல்லுவாங்க. நீங்க வந்து டிரைவிங் ஸ்கூல் போனீங்கன்னா ஆக்சிடென்ட் எப்ப நடக்கும்னு சொல்லி கொடுப்பாங்க. சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கிற ஒருத்தன் வண்டி ஓட்டும் போதே ஐயோ இந்த வண்டியை ஓட்டிடுவானான்னு பயப்படுற ஒருத்தனும் ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணாங்கன்னா சரக்குன்னு வந்து சந்திச்சாங்கன்னா அது ஆக்சிடென்ட். தாவேக்கா வந்து இன்றைக்கு வந்து அரசியலை கற்றுக் கொடுக்கிற இடத்துல இருக்கு, திமுக அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. 2 பேரும் சந்திக்கிற போது அது காரசாரமான வாதம்ங்கிறத விட காமெடியாகவும் இருக்கு சில நேரம். ஏன்னா அவர்கள் தங்கள் அறியாமையை வெளிப்படுத்துகிறார்கள், இவர்கள் தங்கள் அனுபவத்தை வெளிப்படுத்துகிறார்கள். சுவாரஸ்யமான விஷயமா தான் மக்களுக்கு லைவ் போயிட்டு. கடைசியா கேள்வி சார், அந்த பழனி கோவில் அதுல வந்து அந்த வழக்கறிஞர் ஒருத்தர் சிறையிலேயே வந்து இறந்துட்டாரு, அவர் ஹார்ட் அட்டாக் வந்தது அப்படின்னு சொன்னது ஒரு பக்கம் ரொம்ப வருத்தமாகவும் இருக்கு. இன்னொரு பக்கம் இது எப்படி பாசிபிள், அது எப்படி அவர் திடீர்னு இறப்பார் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. என்ன சார் அதுக்கு காரணம்? பழனி கோவிலினுடைய தண்டாயுதபாணி கோவிலினுடைய நிலத்தை
1 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை 2 கோடி ரூபாய்க்கு வந்து மாற்றம் செஞ்சது, மோசடி நடந்திருக்கிறது என்கிற பிரச்சனை வந்ததற்கு பின்பு அதில் சம்பந்தப்பட்டவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டவர்களில் ஒரு உயிரிழந்திருக்கிறார், ஒரு வழக்கறிஞர். அந்த மர்ம மரணம் எதனால் நிகழ்ந்தது என்று அரசு விளக்க வேண்டும் என்று பல தலைவர்கள் அறிக்கை விட்டிருக்கிறார்கள். பண்ருட்டி வேல்முருகன்ல இருந்து ஜவாஹிர்லால இருந்து பல தலைவர்கள் விளக்கம் கேட்குறாங்க. இன்னொருத்தர் நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்றாரு. வழக்கு வருகிற போதெல்லாம் எப்படி நெஞ்சு வலிக்குதுன்னு அதுக்குன்னு ஒரு தனி செக்ஷன் கூட தேவைப்படுது. யார் மேலாம் வழக்கு வருகிறதோ அவர்களுக்கெல்லாம் நெஞ்சு வலி வருது. நெஞ்சு வலிக்கு வழக்குக்கு நேரடி தொடர்பு இருக்கா இல்லையாங்கிறத தெளிவுபடுத்த வேண்டியது அரசினுடைய பொறுப்பு. அவர் சில பேருடைய மரணத்தின் வழியாக உண்மைகள் மறைக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ரொம்ப சிக்கலான வழக்குகள் எல்லாம் சில பேர் இப்படி திடீர்னு இறந்து போயிட்டாங்கன்னு ஒன்று சொல்லுவாங்க. கொடநாடு எஸ்டேட் வழக்கில் கூட பார்த்தீங்கன்னா திடீர்னு காவலாளி மரணம், அவர் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு, இவர் ஒருத்தர் உயிர் போயிருச்சு அப்படின்னா நிறைய பிரச்சனை சொன்னாங்க. அப்ப உண்மை வெளியில வரவே கூடாது என்று முடிவு செய்து விட்டால் இது போன்ற மரணங்கள் வந்து இயற்கையாக நிகழ்கிறதா, நிகழ்த்தப்படுகிறதா, இதற்கு பின்னால் என்ன இருக்கிறது என்கிற மர்மம் முடிச்சு அவிழ்க்கப்பட வேண்டும். சிறையில் ஒருவருக்கு வந்து ஒருவரை அடைப்பதற்கு முன்பு அவருக்கு உடல்நல பரிசோதனை செய்து அவருக்கு என்னென்ன இருக்கு, சுகர் இருக்கா, அவருக்கு வந்து ப்ரெஷர் இருக்கா, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கா, அவர் என்ன மாதிரி ஸ்டேஜில் இருக்கார் என்பதையெல்லாம் செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. அங்கு போய் ஒருத்தர் இறக்கிறார் என்றால் இது எதேச்சையானதா, அதற்கு பின்னால் அரசியல் சதி இருக்கிறதா, சூழ்ச்சி இருக்கிறதா என்பதை வெளிப்படையாக அரசு அறிவிக்க வேண்டும், விசாரணை மூலமாக தெரியப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது எல்லா தலைவர்களும் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். ஏன்னா ஒரு விஷயத்துல உண்மை என்ன என்று தெரிவதற்கு முன்பு நம்ம வந்து இட்டுக்கட்டி சொல்லக்கூடாது. உண்மை என்ன என்பதை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியது அரசின் கடமை. மதுவிலக்குத்துறை அமைச்சர் வந்து இப்போ அந்த ஆன்லைன்ல வந்து நிறைய பேர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இப்பயும் ஒரு 700 people கிட்ட வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து போதை மருந்து கலாச்சாரமே இங்க ஒழியணும்னு நம்ம பேசிட்டு இருக்கும் பொழுது ஆன்லைன்ல ஆர்டர் பண்றது எந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு என்விரான்மெண்ட்டை நம்ம இந்த சொசைட்டிக்கு கொடுக்குறோன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல சார். கவிஞர் கண்ணதாசன் வந்து இந்த ஆண்டு 100ஆண்டு விழா இருக்கு. கவிஞர் கண்ணதாசன் அவர் சொன்னாரு, குடிகாரர்கள் ஒன்றும் மதுவுக்கு எதிரானவர்கள் அல்ல, அவர்கள் அதை குடித்து குடித்தே அழித்து விடலாம் என்று கனவு காண்கிறார்கள், அவ்வளவுதான். பாவேகா ஒன்றும் மதுவிலக்குக்கு வந்து எதிரான அரசு இல்ல. ஆன்லைன் ஆர்டர் மூலமாக கியூ வரிசை அதிகமாக இருந்து எல்லாரும் வந்து டாஸ்மார்க்குள்ள போய் கையை விடாம இல்ல சார், அந்த 10 ஆன்லைன் மூலமாக பெற்றுக்கொள்வதன் வழியாக அமைதியாக குடிப்பதற்கு ஏற்பாடு செய்கிறார்களே தவிர ஒன்னும் போதையெல்லாம் யாரும் 10 ரூபாய் பிரச்சனை வந்துடக்கூடாது. அதனால அந்த 10 ரூபாய் என்ற ஒரு விஷயம் எவ்வளவு அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு 10 ரூபாய் பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னா அது 30 ரூபாய் பிரச்சனையா மாறிடுச்சு. 10 ரூபாய் பிரச்சனை இப்ப இல்ல, 30 ரூபாய் பிரச்சனையா மாறிடுச்சு. அது 50 ரூபாய் பிரச்சனையா மாறப்போகுது. அரசுக்கு நல்வாழ்த்துகள். சார், ஆன்லைன்ல ஆர்டர் பண்றது வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா அப்படின்றது அது ஒரு தனி ஒரு பெரிய ஒரு டிபேட். எனக்கு மது குடிக்கிற பழக்கம் இல்லை, அதனால நான் வரவேற்க முடியாது. அந்த பழக்கமுடையவர்கள் வரவேற்கிறார்கள். ஃபைன் சார், தொடர்ந்து பேசுவோம். உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.